வணக்கம் அன்பர்களே, வாங்க கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு நான் கோவக்காய் எடுத்திருக்கேன். அந்த கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு கோவக்காவை நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பிடிக்கும்னா கூட நல்லா ரவுண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு நறுக்கி வச்ச கோவக்காவை சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இது நல்லா ஃப்ரையான சூப்பராக இருக்கும். ரசம், குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். இதை நல்லா பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். இதை நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினா தான் நல்லா ஃப்ரை நல்லாயிருக்கும். கோவக்காய் நம்ம நல்லா வதக்கின பிறகு நம்ம அதில் சேர்க்கக்கூடிய பொருள் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பாதி அளவு தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதை நாம் அந்த பொருளில் சேர்த்துடலாம். வதங்கிடுச்சு. இதில் நாம் உங்களுக்கு காட்டின பொருளெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது நல்லா செவுக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா வதங்கின உடனே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, கோவக்காய் ஃப்ரை ரெடி. இது செஞ்சு பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு பொட்டேட்டோ தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நீங்கள் ஒரு வாட்டி அலம்பிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நாம் இந்த பொட்டேட்டோவை போடணும். போட்டு இது ஒரு அரை பதத்துக்கு தான் வேகணும். ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, இல்லைன்னா நமக்கு ஃப்ரை பண்ண முடியாது. அரை வேக்காடு இருக்கும்போது நாம் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பொட்டேட்டோவை நல்லா பாதி வேக்காடில் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு முடியும். அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக வேறு வேலையில் கவனம் செலுத்தினீங்கன்னா இது போயிடும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து கரெக்டான பதத்துக்கு அதை எடுத்துருங்க தண்ணியிலேருந்து. வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ தவா ஃப்ரைக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பூண்டு பவுடர் எடுத்திருக்கேன். நீங்களும் 2 பூண்டு தட்டி போட்டு அதனோட வாட்டரை வந்து நல்லா மிக்சிலையோ இல்லை இதுலேயோ சும்மா தண்ணி கையாலே கரைச்சி அந்த வாட்டரை கூட விடலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் வந்து விட்டுடுங்களாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக், சால்ட் டு டேஸ்ட், 1/4 டீஸ்பூன் இங்க் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இது வந்து உங்களோட நீங்கள் எவ்வளோ பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற காரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்க டிப் பண்ணி தான் பண்ண போகிறோம்.
அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த பொட்டேட்டோவில் ஒற்றை பதத்துக்கு இருக்கணும். சால்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாருங்க, இந்த ஒற்றை பதத்துக்கு இருக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தவா நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த பொட்டேட்டோவை அந்த காரம் இது கலவையில் கலந்து டிப் பண்ணி தவாவில் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொட்டேட்டோவை இதில் போட்டுட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி தவாவில் போட்டுருங்க. இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இந்த மாதிரி தான் காரத்தில் டிப் பண்ணி பண்ணணும். பாருங்க, இதை சுற்றிரும் ஆயிலை விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அடியில் எதுவாகிடுச்சுன்னா கலர் கீழே வந்து அந்த மிளகாயோட கலர்லாம் மாறும். அப்போ நாம் அதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அடியிலெல்லாம் அந்த மிளகாயோட கலர் மாறி இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நாம் அதை ஒன்றா திருப்பி போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு திருப்பி போட்ட பிறகு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் சிவந்துடுச்சு. அவ்வளோதான், பொட்டேட்டோ தவா ஃப்ரை ரெடி. பாருங்கள், இவ்வளோதாங்க. இதுதான் பொட்டேட்டோ தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம், கீரை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள்.